ஏய் வா அரே வா எடா பாடி நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன். தேர்தல் வேலை எப்படி போகுது? எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு ஜி, சிறப்பா போயிட்டு. நம்ம தொகுதி எல்லாம் ஜெயிச்சிடும்ல? கண்டிப்பா 27 ஜெயிச்சிடும்ல? நிச்சயம். இந்த முறை நம்ம தான். சரி, கவலைப்படாதீங்க. ஜெயிச்சோன்னே மினிஸ்டர் பதவி குத்துடணும். எடுத்துக்கோங்க. துணை முதலமைச்சர் குத்துடணும். ஜி இது கேட்கலாமா நீங்க? எடுத்துக்கோங்க. குட். 2.5 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் பதவி குத்துடணும். 2 வருஷமா? ஆமா. போதுமா 2 வருஷம்? போதும். இப்ப இது போதும். சரி சரி சரி. அப்புறம் கட்சியை கழிச்சிட்டு பாஜக வந்து சேர்ந்துடணும். சரி சரி சரி. ஃபுல் தேர்தல் பிரச்சாரம் வேலை செய்யணும். உன் ஆள் தோத்தா பரவாயில்ல, நம்ம கட்சி ஆள் தோக்க கூடாது. டெல்லி மினிஸ்டர்லாம் வரும், ஃபுல் செலவு பாத்துக்கோ. டெல்லி மினிஸ்டர் வருதா? ஆமா வரும். சரி சரி ஜி, நான் பாக்குறேன். ஓகே ரைட். பத்தா ஓகே ஜி, ஓகே ஜி. நிமிர கூடாது. நிமிர மாட்டோம். குட். டேக் பத்தா. தலைவரே 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 எப்பா எந்திரிப்பா. தலைவரே எந்திரிப்பா. தலைவரே ஏப்பா நானே பாதி தப்பா குனிஞ்சிருக்கேன், எனக்கு அடியில ஒரு குனிஞ்சிருக்கியா? யாரு? ஜெயா, நீ என்ன அடியில படுத்துட்ட? இல்ல இல்ல தலைவரே, உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப ரெக்வஸ்டா ஒண்ணு கேட்க வந்திருக்கேன். எது வேணாலும் கேளு, நான் உனக்கு பண்ணி தரேன். நான் யாரால தோத்தேன்? ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன். யாரால தோத்தேன்? பாஜகவால தான் தோத்தேன். இல்ல தலைவரே, இங்க யாரும் இல்ல, நான் புலம்ப விடுங்க, தயவு செய்து மனசு விட்டு புலம்ப விடுங்க. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ராயபுரம் பக்கம் பாஜக காரன் எவனும் வந்து எனக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஒரு பயம் வந்துடக்கூடாது தலைவரே. நான் யாரால தோத்தேன்? அவங்களாலதான் தோத்தேன். பாஜக கொடியே இல்லாம ராயபுரத்துல பிரச்சாரம் பண்ற ஒரே ஆள் நான் தான் தலைவரே. உங்க காலில் 10 வாட்டி கூட விடுக்கிறேன், ஏத்தி விட்டுறாதீங்க. முக்கியமா அந்த எச் ராஜா முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வெளியே விரட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தான்னா நாசமா போயிரும், ராயபுரத்துல என் வாழ்க்கையே போயிரும். சரிங்களா? அப்புறம் இந்த அண்ணாமலை தற்குறி எடப்பாடி பழனிசாமி அதுல சொன்னார்ல, அந்த ஆள்ல வந்துடவே கூட தலைவரே. சரி சரி. அப்புறம் திருப்பரங்குன்றம் பண்ற வேலையை இங்க பண்ணிடாதீங்க, அடிச்சு விரட்டிடுவாங்க. விரட்டிடுவாங்க. எப்ப தோத்தாலும் நம்ம கூட இருக்கணும். ஆமா சரியா? நான் சொல்றத மீறி எவனாவது ஊருக்குள்ள வந்து எனக்கு தெரியாம பிரச்சாரம் பண்ணா ரெடியா இருக்குது திமுக தாவேக்காலு பாஞ்சிருவேன். பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணிடாதீங்க. நான் வேணா இன்னொரு வாட்டி கூட காலில் விழுகிறேன். பாஜக காரன் ஒருத்தன் கூட ராயபுரம் பக்கம் வந்துடாதீங்க. பாஜக காரன் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதான். இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சி பேரையும் மாத்த போறேன், கட்சி கலரையும் மாத்த போறேன், அது தெரியாம புலம்பிட்டு போறாங்க. வணக்கம் நேயர்களே, நம்ம தேர்தல் டிராவல் மூலியமா பல தொகுதிகளில் பிரச்சாரம் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ராயபுரம் தொகுதியில அதிமுக சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் வந்திருக்காங்க. நம்ம என்னன்னு பேசுவோமா? வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ நீங்க இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணுவீங்க? இந்த மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? முதல் விஷயமா இந்த மக்களா நாங்க நிற்போம். அதுக்கு நான் வந்து இந்த இடத்துல உறுதியா நான் ஒண்ணு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மக்களோட மக்களா, மண்ணின் மைந்தனா நான் மட்டும்தாங்க பல வருஷமா இங்க நிக்கிறேன் மெயின் ரோட்ல. ஆமா வேணாம் தம்பி. இல்ல என்ன மெயின் ரோட் என்ன? இல்லங்க உங்க தலைவர் யோக்கியமா? அப்படி சொல்லுங்க. தலைவர் யோக்கியமா? நான் அப்படி சொல்லலங்க. மெயின் ரோட்ல நின்னு அப்பதானே வர முடியும். களத்துக்கு வரணும், ரோட்டுக்கு தானே வந்தா தம்பி. நான் அரசியலுக்கு முன்னாடி வேற. சரிப்பா, இதெல்லாம் தெரியுது. எல்லாம் வேட்டியா இருக்குங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. நீங்க தேர்தல் வாக்குறுதியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாமே அதிமுக காப்பி அடிச்சது. அவங்க டிஎம்கேல காப்பி அடிச்சது. வேணாம் சொல்லுங்க. இல்ல இருங்க, நீங்க முடிச்சிருங்க. அதுதான் நாங்க என்ன பண்ண போறோம்னா, மகளிருக்கு 2500 ரூபாய் தர போறோம். இவங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கவே எப்படி இல்ல அப்படி இல்ல வாய்ப்பே இல்லன்னு சொன்னாங்க. வாங்காதீங்க, இலவச பேருந்து வேணாம்னு இது பண்ணீங்க. அது வந்து நாங்க அப்ப சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து மக்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்காக தான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரணும். எப்படி உங்க தலைவர் சம்பாரிச்சது வந்து கொடுப்பாரா? நீங்க வந்து சம்பாரிச்சது தான் கொடுத்தீங்களா? நாங்க எடப்பாடி டெல்லியில இருந்து பிச்சை எடுத்தாது கொடுக்குது கொடுப்பாருங்க அவரு. சரி நீங்க இருங்க. சரி நீங்க சொல்லுங்க சார், இந்த தொகுதியில் ஜெயிச்சீங்கன்னா என்ன நலத்திட்டங்கள் பண்ணுவீங்க? மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட நாங்க புதுப்பிப்போங்க. மெயின் ரோட்லயே இருக்காதீங்க சார், மெயின் ரோட்ல இருந்து சந்துக்கு வாங்க. அதான் சந்துல இருந்து கனெக்ட் ஆகுற மெயின் ரோட்ல மின் விளக்குகள்ல இருந்து எல்லாத்தையுமே செய்வோம்.
அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போறவங்க ஆஸ்பத்திரி போறவங்க எல்லாம் மெயின் ரோடு வழியா போக முடியல. அதை நாங்க வந்து சரி பண்ணி கொடுப்போம். மெயின் ரோட்ல யாரும் நிக்கிறாங்களா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க? இல்ல யாரும் இல்ல. அப்படி விட்டா மெயின் ரோடு கிரௌட் ஆயிடுங்க. மெயின் ரோட்ல வந்து நிக்க முடியாது, கிரௌட் ஆயிடாது. அப்புறம் இவங்க எல்லாம் வந்ததுனாலதாங்க மெயின் ரோடே உடைச்சு சுக்குநூறு ஆக்கிடுறானுங்க. மெயின் ரோடே இல்லாம தெரியாத மாதிரி. ஆமா, மெயின் ரோடு இருந்துச்சுன்னா எவ்வளவு மெயின் ரோடு எவ்வளவு அழகானது தெரியுமா? அதுதான் ஒவ்வொருத்தரும் அதை போற்றி வணங்க வேண்டிய அனுபவம் சொன்னீங்களே அந்த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு வேறங்க. இந்த மெயின் ரோடு ராயபுரம் மெயின் ரோடு, அது பட்டினப்பாக்கம் மெயின் ரோடு, அது வேற. இது மெயின் ரோடு ராயபுரம் மெயின் ரோடு. நீங்க வாங்க, அந்த மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்டர் இருக்கு. சாரி, ஐ ட்ரீம் அது வேற, அது இல்ல. இல்ல, நாங்க இன்னொரு தியேட்டர், அம்மா தியேட்டரை வந்து நாங்க வந்து சரி அதை விட்டுருங்க. இப்போ மத்திய அரசு ஒரு மசோதா ஒண்ணு கொண்டு வந்திருக்கு, அதோட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஏங்க, ராயபுரம் மக்களை இங்க பாருங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா எடப்பாடியாருக்கு தான் அதுல உடன்பாடு. நான் வேற வழி இல்லாம நான் இப்படி கையை கட்டி நிக்கிறேன். நீங்க எடப்பாடியாருக்காக ஓட்டு போடாதீங்க, எனக்காக ஓட்டு போடுங்க. எனக்காக ஓட்டு போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிற வரைக்கும் சந்தோஷங்க. எடப்பாடியார் காலில் தான் வந்து கிடக்குறாங்க, ஒத்துக்கிட்ட வரைக்கும். அப்படி இல்ல, அரசியல் நெருக்கடி உங்களுக்கு தம்பி. நீங்க இப்பதான் அரசியலுக்கு வரீங்க தம்பி. அரசியல்ல விழ வேண்டிய இடத்துல விழுந்து எந்திரிக்க வேண்டிய இடத்துல எந்திரிக்கணும். எங்க தலைவருக்கு தெரியாதா? ஆமா, நேத்து சர்ச்சில் முட்டி போட்டு நடந்தாரு. முட்டி போட்டு நடந்தாரு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நாங்க வந்து பிறப்புக்கு அடுத்த இடத்துல முட்டி போட்டு நடந்து கூட தான் தெரியுதா? அடுத்த கோயில காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாதிரி தெரியலையா? அடுத்த அல்லா கோயிலுக்கு போன மாதிரி தெரியலையா? என்னங்க ஒரு விஷயத்த பண்ணா அதை ட்ரோல் பண்றதுக்குன்னே இவங்க அலையறாங்க. சரி நீங்க இருங்க சொல்லுங்க. சரி, சிஏஏக்கு இந்த ராயபுரம் தொகுதியில பெரும்பாலான முஸ்லீம் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க இன்னைக்கும் ஆடு தொட்டி இந்த மின்ட் பஸ் ஸ்டாண்டு கீழே முஸ்லீம் ஏரியாளுக்கு போனா அந்த மக்கள் என்ன அப்படியே அன்போடு என்ன வரவேற்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது. அவங்க வந்து நீங்க அதிமுகவுல இருந்தாலும் பரவாயில்ல, பாஜகவோட கொத்தடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சத்தியம் பண்ணாங்க எனக்கு. அப்படியா? ஆமா. அப்படியே போன தேர்தல் உங்களுக்கு தோக்கடிச்சாங்க. சரி அதை விடுங்க. இப்ப மத்திய அரசு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கும் நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உங்க தலைவர். நீங்க அது எப்படி உங்க நிலைப்பாடு? நல்லா கேளுங்க சார். வெள்ளை பேப்பர்ல ஒரு அறிக்கை வெளியிட்டவங்களா ஓடி இருக்கா? அறிக்கை வெளியிட்டோம், ஆதரவு தெரிவிக்கல. நாங்க அமைதியா இல்ல, நாங்க அறிக்கை தெரிவிச்சிருக்கோம். நமக்கு ஒரு 20 தொகுதி வருதுங்கிறதுனால எடப்பாடியார் வந்து பண்ணாப்ல, அது வந்து நல்லது தானே. நமக்கு 20 தொகுதி வருது, ஆனா மத்திய பிரதேசம் யூபி அவங்களுக்கு 50-60 அவங்க போராட்டம் நடத்திட்டுங்க. தமிழ்நாட்டுல நம்ம போராட்டம் நடத்த அவங்களுக்கு அதிகமாச்சு நம்ம உரிமை நம்ம வேணா எக்ஸ்ட்ரா கேட்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் எப்படி நினைச்சுக்கிட்டாருன்னா, கட்சியை கொண்டு போய் அடமான வச்சா கட்சியோட உரிமை போகுதுல, அதே மாதிரி தமிழ்நாட்டையும் கொண்டு போய் அடகு வைக்கலாம்னு முடிவு. இப்படி பேசிட்டு இருக்காரு தம்பி. தைரியம் உங்க தலைவர் ராயபுரம் நிக்க சொல்லு. என்ன விட கேவலமா தோக்கடிச்சு காட்டுவாங்க இந்த ராயபுரம் மக்கள். சரி அதை விட, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பாஜக மத்திய அமைச்சர்களோ இல்ல பாஜக ஆட்களோ தொகுதி ஃபுல்லா இது பிரச்சாரம் பண்றாங்க. ராயபுரம் தொகுதியில ஒருத்தர் ஒரு ஸ்டார், அது நான் தாங்க வர வேணாம். ஆமா, அது வேணா உடன்படுறேன், ஒத்துக்கிறேன். ஆமா ஒத்துக்கிறேன். எனக்கு வேமா சூசா இல்ல, ஒத்துக்கிறேன். அவங்க வந்தா நாசமா போயிரும். ராயபுரத்துல திரும்ப என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கூடவே சுத்திக்கிருந்தாங்க, கூடவே சுத்திக்கிறவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க போன வாட்டி. எனக்கு எம்பி சீட்டு தரேன்னு எடப்பாடியார் ஏமாத்திட்டாரு தெரியுமா? சரி, கட்சியிலயாவது பெரிய பொறுப்பு தரேன்னாப்ல, அதையும் தராம இந்த ஒரு தமிழ் அன்சாரி என்னங்க அவர் பேரு, என்னங்க அவர் பேரு, அவருக்கு கொடுத்து விட்டாரு பாய்க்கு. உங்களுக்கு எம்பி சீட்டு தரலன்னு தான் கட்சியை கலகம் பண்ணி ஓபிஎஸ் எல்லாம் அமுச்சு விட்டு கட்சியை ரெண்டாக்குனீங்க. ஏங்க, அவர் பேச்சை கேட்டுதாங்க நான் நடுத்தருள் நிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு ஓபிஎஸ் கடிச்சு வைப்பான்னாப்ல, நான் கொதறியே வச்சேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாஜகவுனால ஏறுப்பான்னாரு, நான் பாயவே செஞ்சேன். இன்னைக்கு பாருங்க, அவங்க ஒண்ணு கூட்டிட்டாங்க, நான் நடுத்தர நிக்கிறேன். அதனால ராயபுரம் மக்களே, நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், சரிங்களா? சரி, 25 வருஷமா முடிசூடா மன்னனா இருந்தீங்க. நீங்க அப்பெல்லாம் இந்த தொகுதிக்கு சரி பண்ணல எந்த பிரச்சனை. இப்போ வந்து நீங்க என்ன பண்ண? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு தடவை முடிசூடா மன்னனை ஜெயலலிதா அம்மா உடனே அடிச்சு வெளியே விரட்டிட்டாங்க. ஏன்னா எனக்கு நானே பெருமை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதி போட்டு விட்டேன். அதை பார்த்தாங்க, உனக்கு நீயே பெருமை பேசியாப்பா அப்படின்னு பதவியில இருந்து என்ன புடுங்கிட்டு தூக்கி எரிஞ்சுட்டாங்க. அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்தா? ஆமாமா. அதனால வந்து நீங்க வந்து இந்த தடவை ராயபுரம் மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் போக வேண்டிய வேலை இருக்கு, அங்க போய் ஒரு பஜ்ஜியை சுட்டு ஒரு தோசையை சுட்டு தேர்தல் பண்ணணும். வரட்டுங்களா? காய்கறி வச்சாலும் சரி, அங்க ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஆமா, இவங்க அறுத்து தள்ளிடுவாங்க, இவங்க கிழிச்சு தள்ளிடுவாங்க. 233 தொகுதியில நாங்க தாங்க, 233 நாங்க தான். ஒரு தொகுதி கேட்காதீங்க, முடிச்சுக்கலாம்.
ஓட்டு போட்டுருங்க காசிமேடு மக்களே, ஓட்டு போட்டுருங்க. தம்பி லெஃப்ட் விடுப்பா. ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க. முஸ்லீம் ஏரியா. பாஜக கொடி இறக்குங்கடா, பாஜக கொடி இறக்குங்கடா, பாஜக கொடி இறக்குங்க. தூக்கி எறிங்கடா. முறைக்கிறாங்களே. காவி கொடி. தம்பி அலைக்கும் அல்லாக்கும் ஐயோ சலாம் அலைக்கும். என்ன ஓட்டு என்ன ஓட்டு கட்டி எப்படி மூந்த வச்சு இங்க வரீங்க நீங்க? வெக்கமா இல்ல ஓட்டு கட்டி வர்றதுக்கு? தம்பி நீ வந்து என் கட்சியை விடுப்பா. இந்த ஊர் மண்ணின் மகன் நானு. அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். மண்ணின் மகன் வந்து இந்த CA/NRC வரப்ப என்ன பண்ணீங்க? எங்க போச்சு வாயு? அப்பெல்லாம் பேசல. அதான் அப்புறம் வந்து எதிர்ப்புன்னு தெரிவிச்சோம்ல. என்னத்த எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இங்க பாரு யாவெல்லாம் அந்த வடக்கல் எல்லாம் பாரு, நம்ம ஆளுங்க அந்த கருப்பு கவரை எடுத்துட்டு போக முடியலப்பா. எடுத்துட்டு போனா சொல்லி அடிக்க சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கல. இந்த திருப்பரங்குன்ற மாதிரி இங்க நடக்காது. இங்க நான் மண்ணின் மகன் நான் இருக்கேன். திருப்பரங்குன்ற மாதிரி நடக்காதுன்னா நடக்கும் சொல்ல வரீங்க நீங்க? புரியல எனக்கு. அப்படி இல்லப்பா, இங்க வந்து மழை இல்லல்ல, அதனால ஓட்டு போட்டுருங்க. சரியா? போட்டுதானே குத்துற இருக்கு உங்களுக்கு. சரி யாரால தோத்தேன்? பாஜகவால தோத்தேன். யாரால தோத்தேன்? வண்டி திருப்படா.